நண்பர்களே, இந்த வீடியோ வந்து அந்த ஏசியில் வந்து அணில் கூடு கண்டிச்சு நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டதால அந்த வீடியோட கண்டினியூஷன் தான். அது வந்து நம்ம அப்படியே பார்த்துட்டு நிறுத்திட்டோம். அது முடிச்சதுக்கப்புறம் அந்த சண்டே வந்து எப்படி போச்சு, என்னென்ன நடந்தது, ஒரு வந்து ஃபேமிலியாக ஒரு ரீல்ஸ் எடுத்தோம். ஒரு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை வந்து இன்ஸ்பிரேஷனாக ஒரு அப்படியே அதுலேருந்து ஒரு கண்டென்ட் எடுத்து அப்படி நம்ம வந்து பண்ணியிருந்தோம். அது எடுக்கும் போது என்னென்னலாம் காமெடியாக நடந்தது, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அந்த ரீல்ஸுக்கு டப்பிங் கொடுக்கும்போது என்னென்ன நடந்ததுன்ட்டு எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போடுங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் ஒரு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், லைக் போடுங்க. அப்புறம் அதையும் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நண்பர்களே, குளிச்சு முச்சாச்சு வந்தாச்சு. நண்பர்களே, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, நம்ம தனியாக விட்டாங்க. இங்கே பாருங்க, இட்லி இங்கே பாருங்க, கறி குழம்பு. ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே இட்லி கறி குழம்பு காம்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா, செமையாக இருக்கும். நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை என்ன சாப்பிடுங்கன்னு கமெண்ட்ல போடுங்க, ஓகேங்களா? நண்பர்களே, அணில் கூடு வந்து பிரிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களாம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இப்போ மாட்டிக்கிட்டோம், ஏசி இது. ஆனால் நம்ம வந்து கெட்டது பண்ணல. ஏன்னா அது இப்போ வந்து உள்ள வந்து இப்போ ஒரு செகண்ட்ல நம்ம தெரியாம இப்போ ஆன் பண்ணிட்டு என்னடா வரலன்னு சரி ஒரு வாட்டி போட்டு பார்ப்போம். ஆன் பண்ணும்போது அந்த கூண்டு லைட்டாக நவுந்து அந்த ஃபேன் அணில அடிச்சு என்ன ஆச்சுன்னா இது இவ்வளோ பெருசாக இருக்கும். அதனால அது பண்ணலாமா பண்ணக்கூடாதா ஏதாவது நீங்க சொல்லுங்க. நான் கறி குழம்பு சாப்பிட்றேன். இவ்வளோ இருந்தது கறி குழம்பு, இவ்வளோ இறங்கிச்சு. நான் இப்போ ஃபுல்லாத்தே காலி பண்ணுறேன். இந்த ஒரு மாசத்துல மட்டும் முன்னால 18 டிவி ரிமோட் மாத்தியாச்சு. டப்பிங் அப்ப வாய் அப்படியே எல்லாம் சொல்ல முடியாது. அதுக்காக கொஞ்சம் கரெக்டாக வேணும். ஆக்டர் லைட்மேன், இது நெக்ஸ்ட் ஆக்டர். அதுக்கப்புறம் நான் தான் டைரக்டர், இப்போதைக்கு கேமராமேன். அம்மா ஆக்ட் பண்ணியாச்சு. இந்த ஒரு குட்டி டைலாக் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன இந்த ஒரு மாசத்துல வரைக்கும் எத்தனை ரிமோட் ஆகிட்டு? 18 ரிமோட் ஆகிது. இது கூட ஓகே தான். ஷூட்டிங் கடிங் மட்டும் அப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்றோம். சொல்லுடா சொல்லு. ஏய் ஸ்ரீகாந்த், எப்படிதான் பண்ணுவோம்? வா மறந்துட்டான்டா. இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாது. தாத்தா தெரிகிறது. இதுக்கப்புறம் எல்லாம் இவனை சும்மா விடக்கூடாது. நீ கோவம் நீயும் கோவம் அப்படியே கோவமா இருக்கு. அப்படியே கோவமாவே இருங்க. கோவம் அப்படியே இருங்க. அப்படியே இப்போ இவன் என்ன பண்றான் அந்த மாதிரி பாருங்க. பாரு இப்படி புருவத்தை சுருக்கு. அப்படி இது பேண்ட் காரி மாதிரி இருக்குது. நீ அப்படியே பாரு. 6 மாசம் பண்ணிக்கிட்டா நானு. 6 மாசமா அப்படியே பண்ணிருந்தா அந்த இடம்லாம் எரியுமே உங்களுக்கு. அடிங்க, நல்லா அடிங்க. போட்டு அடிங்க. யாரோ மண்டையிலே ஒரு அச்சாங்க. யாருன்னா நண்பர்களே, அடிக்கிற சீன் மாதிரி ஒண்ணு எடுத்தோம். என்ன 3 பேரை மொத்தத்துல ஒருத்தர் மட்டும் யாரோ என் மண்டையிலயும் டோங்குன்னு அடிச்சிட்டாங்க. அது யாரு தெரியல. என் மண்டையிலேயே ஒரு வீண் கேக்குது எனக்கு. இப்போ என்னன்னு தெரியல. குறும்படம் வேற. இந்த டப்பிங் பண்றது இருக்குதுல்ல, இவரை வச்சின்னு என்னத்த பண்றதா. அம்மா டைலாக் பேசியாச்சு, போஸ் டைலாக் பேசியாச்சு. இந்த கேப் இருக்குதுல்ல, இது அப்பா டைலாக்கு. இது ஏன் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல. ஒரு டைலாக்கு இந்த மாசத்துல மட்டும் நீ உடைச்சதுனால 18 டிவி ரிமோட் வாங்கியிருக்கேன்டா. அது எவ்வளோ பண்றாரு பாருங்க. இந்த மாசத்துல மட்டும்
நீ உடச்சதுனால 18 டிவி ரிமோட்டு வாங்கியிருக்கேன்டா. சொல்லக்கூடாதுப்பா. எப்படிப்பா சொல்லணும்? இந்த மாசத்தை மட்டும் நீ உடச்சதால 18 டிவி ரிமோட் வாங்கியிருக்க. கோவமா வேணும்ப்பா. இந்த மாசத்துல மட்டும் நீ உடச்சதுனால 18 டிவி ரிமோட் வாங்கியிருக்கேன்டா. இது நக்கல் பண்றதுப்பா. ஐயோ டைலாக் பேசி தூங்கிடுச்சு. டயர்ட் ஆயிடுச்சம்மா. சிரிக்காதீங்க. ஏய் கேட்டுடாடி, எல்லாத்தையும் கேட்டுக்குதுப்பா அம்மா. இந்த மாசத்துல மட்டும் நீ உடச்சதுனால 18 டிவி ரிமோட் அப்பா அங்க இருக்குல்ல அதை எடுத்து போடு. அது உள்ள இருக்குல்ல அதை எடுத்து போடுறா. ஒரு டைலாக்கு எவ்வளோ பண்றாரு இவரு. இந்த அவர்தான்ப்பா உங்களுக்கு கடைசி கோவமா கரெக்டா வேணும்ப்பா. இந்தாங்க மைக்கு ரெக்கார்ட் ஆக போகுது. இந்தாங்க இந்த மாசத்துல மட்டும் இது கோவம் வேணும்ப்பா. ஏய் இந்த மாசத்துல மட்டும் நீ உடச்சதுனால 18 டிவி சேனல் மாத்திக்கிறேன்டா. சேனல் இல்லப்பா, சேனல் கிடையாதுப்பா, டிவி ரிமோட்டுப்பா. டிவி ரிமோட்டா? இந்த மாசத்துல மட்டும் என்ன சொல்லணும்? எல்லாத்தையும் எடிட் பண்ணி தான் போட போறேன். ஒழுங்கா ஒரு வார்த்தை சொல்லு. நீ 9 வாட்டி சொல்ல 9 வாட்டி போட மாட்டான். இந்த மாசத்துல மட்டும் நீ உடச்சதுனால 18 டிவி ரிமோட் மாத்திருக்கிற. தெரியுமா உனக்கு? மேல வந்தேன்னு வையேன். இது கரெக்டா சொல்லிச்சா தெரியல. பாப்போம் நம்ம ரெக்கார்டட் வாய்ஸ். ஈக்கிறாரு பேர் நல்லா. இங்க பாப்போம் நண்பர்களே. நீ உடச்சதுனால 18 டிவி சேனல் மாத்திக்கிறேன்டா. சிரிக்காத, இவ்வளவு திட்டிட்டு இருந்தேன். Many hours later. நண்பர்களே இங்க பாருங்க, நமக்கு மதியான சாப்பாடு எப்படி சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, அப்புறம் இது ஒரு விதமான சிக்கன் கோலா உருண்டை. இது போஸ் செஞ்சான், இதெல்லாம் அம்மா செஞ்சாங்க. இதெல்லாம் டைம் பாருங்க 5:30 மணி ஆகுது. மதியான சாப்பாடு சாப்பிட்றோம் இப்போ நாங்கள் எல்லாரும். இக்கடை சூடு நாம அங்கே சாப்பிட்ணும். சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டா. ஆஹா அருமையா இருக்குது நண்பர்களே. சிக்கன் கோலா உருண்டை. ஆஹா என்ன போஸ், எப்படிடா இப்படிலாம் செய்யற? செம்மையா இருக்குதுடா. ஆனால் என்ன கொஞ்சம் சூடு ஆறின மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. ஸோ இதுதான் நண்பர்களே, நம்ம ஞாயிற்றுக்கிழமையில எங்கே ஆரம்பிச்சு எப்படி வந்து எங்கெங்கேயோ போய் எப்படியோ வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல்லைக்கன் நாளில் போட்டுக்கோங்க. நம்ம சேனல் ஒரு நாள் சப்ஸ்கிரைப் வீடியோ டேல ஆரம்பிச்சு சாப்பாக வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா ஒரு லைக் பட்டு கமெண்ட்ல ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கொடுத்துருங்க. எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய் சொல்லுங்க. பாய் சொல்றா நீமா. பாய் நண்பர்களே. நாங்கள் உங்களுக்கு சிக்கன் பிரியாணி ஊட்டி விடுறேன்.